Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 18/7/2024. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைய நாளினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் நீட் மோசடி மற்றும் முறைகேடு தொடர்பாக பதியப்பட்ட 40க்கும் அதிகமான வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ளது. அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐஐடி மெட்ராஸ் ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டா அப்படிங்கிறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் கடைசி நாள், அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நீட் ஆஸ்பிரன்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 18/7/2024 காலையில் 10:30 மணிக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு 40க்கும் அதிகமான வழக்குகளை, அதாவது நீட் முறைகேடு, கொஷின் பேப்பர் லீக்கு, அப்புறம் மறுதேர்வு வேணும் அப்படின்னு பதியப்பட்ட 40க்கும் அதிகமான வழக்குகளை இன்று காலை 10:30 மணிக்கு, டைம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, காலை 10:30 மணிக்கு விசாரணை துவங்க உள்ளது. அந்த ஐட்டம் நம்பர், அதாவது அந்த பட்டியலில் இடப்பட்ட லிஸ்ட்டு என்னென்னா ஐட்டம் நம்பர் 5 to 9 வருது. இது பற்றின தகவல்கள் தொடர்ந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டினுடைய அப்டேட்ஸ் என்னென்ன உண்டோ அது எல்லாமே நம்மளுக்கு டிவி சேனலில், நியூஸ் அப்டேட்ஸில், சோசியல் மீடியாவில் என்னவெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி போடுற எல்லா வீடியோஸையும், இன்றைக்கி மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருங்க. இது ஃபஸ்ட் அப்டேட். இன்று காலை 10:30 மணிக்கு நீட் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ளது. அதில் பட்டியல் எண் 5லிருந்து 9 வரைக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா, இப்போது இதற்கு முன்பாக ஐஐடி மெட்ராஸ் ஒரு டேட்டா அனாலிசிஸ் கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து என்டிஏ விளக்கம் கொடுத்துருந்தாங்க உச்சநீதிமன்றத்துலேயும். இப்போது அந்த தகவல் அப்படிங்கிறது பிழை இருக்குது அப்படின்னு ஐஐடி டெல்லியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அந்த தவறை சுட்டி காமிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் குழுவால் திட்டமிட்டபடி அந்த டேட்டா அனாலிசிஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஐஐடி டெல்லியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் விஷால் வைபவ் ஆய்வு செய்து இந்த அறிக்கையில் என்னென்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. டாக்டர் வைபவ், கரண்ட் அல்காரிதம் யூஸ்டு பை ஐஐடி மெட்ராஸ் டு draw conclusion that there were no abnormalities were flawed. Petitions will present the report as a counter to the IIT Madras report submitted to the Supreme Court. இந்த உச்சநீதிமன்றத்தில் ஐஐடி மெட்ராஸ் வழங்கிய அந்த தரவுகள் அப்படிங்கிறது பிழை இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. இதுவும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வாதிட போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி தான். இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு டைம் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 30,000லிருந்து 40,000 மாணவர்கள் அதிகப்படியான தேர்ச்சி, அதே போல் டாப்பர்ஸினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. இது ஒரு அப்நார்மல் வரைபடம் அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் டாக்டர் வைபவ். அவர் அசாதாரணமான வரைபடம் ஐஐடி மெட்ராஸ் சமர்ப்பித்ததில் குறையுள்ளது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்று கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நீட் யூஜி தொடர்பான நீட் யூஜி 2024 மே 5ஆம் தேதி நடந்த அந்த தேர்வு முறைகேடுகள், அதே போல் கொஷின் பேப்பர் லீக்கு, இது எல்லாத்தையும் இதுவரைக்கும் பதியப்பட்ட அனைத்து வழக்குகளையும் எடுத்து இன்று காலை 10:30 மணிக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பட்டியல் எண் 5லிருந்து 6 ஐட்டம் நம்பர் 5 to 9 பட்டியல் நம்பர் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. அடுத்தது MBBS BDS கலந்தாய்வு அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக வாய்ப்பு. இது நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். 20ஆம் தேதி வரைக்கும் கல்லூரிகள் அவங்களுக்கான போர்ட்டலில் MCC வெப்சைட்டில் அந்த கல்லூரியினுடைய விவரங்கள் அனைத்தையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும், அனைத்து மருத்துவக் கல்லூரிகளையும், கல்லூரி துவங்கப்பட்ட வருடம், அந்த கல்லூரியில் எத்தனை மருத்துவ இடங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் அவங்களுக்கான கல்லூரிகளுக்கான போர்ட்டலில் போயிட்டு அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இதை ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது, கல்லூரிகளில் ஏதாவது புதிதாக இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற தகவல்களை கலெக்ட் பண்ணிவிட்டு MCC சீட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ளது அப்படிங்கிறதையும் இந்த பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்களும் ஒரு டைம் படிச்சுக்குங்க. இன்றைக்கான மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறது, இன்று காலை 10:30 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டில், அதாவது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா TY சந்திரசூட் தலைமையில் நீட் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ளது. இதுதான் தலைப்பு செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்றைக்கி எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் அதை நம்ம உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.